சார் இங்க நீங்க சரியா சொன்னது மழை கரெக்ட் தாங்க பெஞ்சிட்டு சார். இருக்கு சார். Happy evening, my dear friends. Today, first day, advanced level, first class. நம்ம எப்பயும் பார்க்கிற அந்த டாபிக் இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா போகும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம படிக்கிற பாடத்தையே எப்படியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கலாம் அப்படின்றது. பட் ஃபர்ஸ்ட் 3 days நாட் சப்ஜெக்ட்ஸ். இன்னைக்கு நாளைக்கு வேற என்ன, இந்த 3 days-ம் நம்ம என்ன பண்ண போறோம்னா மைண்ட ஒரு வழி பண்ண போறோம், அதை கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே பேசிக்லயே அங்கங்க டச் பண்ணியிருக்கோம், அதுலயே இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இங்க மைண்ட ப்ரோக்ராம் அண்ட் ரீப்ரோக்ராம் பண்ண போறோம். அது டே நாளைக்கு நாளன்னைக்கு அதை பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா பவர் ஆஃப் த மைண்ட். நம்ம மைண்டுக்கு என்னென்ன பவர் இருக்கு, அதை நாம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், நமக்கு முன்னாடி யாரெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க யூசிங் தேர் மைண்ட், அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். யூசிங் தேர் சப்கான்சியஸ் மைண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது நம்ம 5 சென்சஸ், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த 5 சென்சஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படியே தலாமஸ் வழியா லிம்பிக் சிஸ்டம், அங்க தாட்ஸ்க்கு அடுத்தது அதுல இருக்கிற முக்கியமானது மட்டும் அப்படியா அங்க போயிடுச்சு, எங்க கான்சியஸ் மைண்ட் இல்லது இன்டெலிஜென்ஸ், இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவில் போய் அது திங்கிங், அறிவை கொண்டு ஆராய்வது அங்க. அதுக்கு அடுத்தது அதுல ஃபில்டர் ஆகி செலக்டிவ் ஆனது அப்படியே உள்ள பாய்ச்சப்படுகிறது. இது எதுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட். அங்க போய் எல்லாமே பதிஞ்சிருக்கு. அங்க என்னென்னலாம் பதிஞ்சதோ நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு ஐஸ் கட்டியை வச்சுட்டு ஒருத்தனுக்கு டேய் கம்பியை வச்சுட்டா அப்படின்னு அவனுக்கு கொப்பளம் வந்துருச்சுல்ல, ஏன் ஆச்சு? இது மாதிரி நிறைய பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இன்னைக்கு இது போற நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 daysல அதுக்கு ஒரு முடிவு கட்ட போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கறத பார்ப்போம். வந்து டாக்டர் தீபக் சோப்ரா அப்படின்னு ஒரு பிரபலமான டாக்டர், அவர் வந்து ஒரு புக் எழுதிருக்கார், 7 Way of Living நினைக்கிறேன். அந்த டாக்டர், அவர் வந்து டாக்டர் மட்டும் இல்ல, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் ஆல்சோ ரைட்டர். இவர் வந்து ஒரு ஸ்பீச்ல அவர் சொன்னதுல நான் இப்ப சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு பேஷண்ட், அந்த பேஷண்ட் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 அவன் வந்து அந்த பேஷண்டோட ஃபர்ஸ்ட் வந்து வந்தாங்க ஹிஸ்டரி. அந்த பேஷண்ட் ஒரு இதுல மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத போச்சு. அங்க இருக்கிற மிலிட்டரி டாக்டர் கிட்ட போய் பாக்குறப்ப அவர் பிளட் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் பாக்குறாரு. அசன்டர் அவர் என்னன்னா, பிளட்ல யூரியா நைட்ரஜன் இருக்க வேண்டிய அளவோட நார்மலா இருக்கு. அப்படி ஒரு அளவு அவர் பார்த்ததே கிடையாது. அவர் கிளியரா சொல்லிட்டாரு, இதை ட்ரீட் பண்ணவே முடியாது, இதை ஹீல் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ ஒரு 1 month or 2 months, அதிகபட்சமா 2 months, அதுக்கு மேல வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா. நீ என்ன பண்ற, நானே ஏன்னா அவர் தானே மிலிட்டரி டாக்டர், நான் ரெஃபர் கொடுக்குறேன், நீ பிஆர்எஸ் வாங்கிக்கோ, வீட்டுல போயிட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்க, இதுக்கு மாத்திரை மருந்து வைத்தியமே கிடையாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டார்.
போயிட்டு 1 month சொன்னாரு, 2 months சொன்னாரு. 6 மாசம் கழிச்சு பாக்குறாரு அவர் நல்லா இருக்காரு. He was all right. அவருக்கு ஒரே டவுட், இந்த டாக்டர்கிட்ட போய் இது என்னன்னு கிளாரிஃபை பண்ணிக்கலாமே, நீங்க சொன்னது நடக்கலையே, அப்ப எதுக்கு அப்படி சொன்னீங்கன்னு கேட்கலாம்னு அவர் போயிருக்காரு. போய் பார்த்தா அந்த டாக்டர் போய் சேர்ந்துட்டாரு. ஆனா போ அப்படின்ட்டு இவரு யாருகிட்ட போய் இந்த கதையை சொல்றதுன்ட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவருக்கு சேம் சிம்டம், காய்ச்சல், நம்ம முடியாத போகுது. அப்ப வேற ஒரு பிரைவேட் டாக்டர்கிட்ட போய் பாக்குறப்ப அவரும் இதே மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த சேம் பிரிஸ்கிரிப்ஷன் தான் அவர் கொடுத்தாரு. இது வந்து சரி பண்ண முடியாது, நீ போயிட்டு வா, யுவர் ஏ டையிங் பேஷண்ட், இன்னும் ஒரு 15 நாள் இருக்கிறது என்னோட கணிப்புப்படி அதிகம் அப்படின்னு சொல்லி அவரும் டேட் கொடுத்துட்டாரு. சரி, இவரும் 15 நாள் எதிர்பார்க்கிறாரு. 3 மாசம் ஆச்சு, காய்ச்சல் நல்லா ஆச்சு, எல்லாமே ஆச்சு, நல்லா இருக்கு. அப்ப இவரையாவது பிடிச்சி வம்பு இழுக்கணும், இதை என்னன்னு புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போனா அந்த டாக்டரும் இல்லையா. நிஜமா இது நான் சொல்லலைங்க, என்னடா திடீர் கதை விடுறாருன்னு அவர் தீபக் சோப்ரா சொன்னதான் நான் சொல்றேன். அப்போ அதுக்கப்புறம் அவரு இதே மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் 3வது முறையா இந்த சிம்டம் காய்ச்சல் வந்து டெஸ்ட் பண்ணி முடியாது போகதான் இவர்கிட்ட வந்திருக்காரு. தீபக் சோப்ரா கிட்ட அந்த பேஷண்ட் வந்தாராம். அவரு இதெல்லாம் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே டாக்டர் பார்த்துட்டு, கண்டிப்பா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், உன்னைய இத்தனை நாள் தான் நீ உயிரோடு இருப்ப, இதுதான் உன்னோட டெட்லைன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு உண்மையை மட்டும் நீ சொன்னேன்னா போதும். என்ன சார், நீ எப்படி உயிரோடு இருக்கிற, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டான். இவரு, சார் அதுவா, அது ஒண்ணும் இல்ல, நான் இந்த டாக்டருங்க எல்லாம் சொல்றாங்கல்ல ரிப்போர்ட் இத்தனை நாளா இருப்பேன், அவங்க ஏதோ படிச்சிருக்கிறாங்க, படிச்சதை அவங்க சொல்றாங்க, நான் அதெல்லாம் உள்ள மைண்டுக்குள்ள கொண்டு போக மாட்டேன் சார். அது என் உடம்பு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் போயிட்டு, அவங்க சொன்னாலும் மாத்திரை தான் சாப்பிட மாட்டேன், பண்ண மாட்டேன். அவங்க சொன்னதுனால உங்கள்கிட்ட சொல்றேன். அது ஏதோ அவங்க படிச்சதை அவங்க சொல்றாங்க, நான் அதெல்லாம் எதுவும் உள்வாங்கிக்கிறது இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னுடைய ஆள் மனசுக்கு அதை நான் கொண்டுட்டு போகல, இதான் விஷயமே. ஆள் மனசுக்குள்ள உன்னால முடியாது அப்படின்னு கொண்டு போயிருந்தா போயிடும். அததான் நான் ஏற்கனவே சொன்ன நினைக்கிறேன். சாம் லாண்டி அப்படின்னா 1981 அமெரிக்காவில் ஒருத்தர் தொண்டை வலிக்குதுன்னு டாக்டர் போயிருக்காரு. அந்த டாக்டர் ஃபுல்லா எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு, நீ டைப் 4, என்னது கேன்சர் டைப் 4, ஒன்னும் மருந்து கிடையாது, நோ கீமோதெரப்பி, எதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. 14 நாள்ல அந்த பேஷண்ட் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரை பயாப்சி அவருக்குன்னு அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அவரோட இது டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா அப்படி ஒரு கேன்சர் செல் அவர் உடம்புல கிடையவே கிடையாது. அந்த டாக்டர் வந்து ஒரு தவறான டயக்னோஸ், அவங்க ரிப்போர்ட் தப்பு, அத சொல்லிருக்காங்க. அதோட விளைவு இவர் போயிட்டாரு. இத வந்து ப்ரூஸ் லிப்டன் இப்ப இருக்காரு, நம்பர் 1 சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு, அவரு அணு விஞ்ஞானி. அவர் வந்து 2006 இத 15 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு, பயாலஜி ஆஃப் பிலீஃப். அந்த புக்ல என்ன கொடுக்கிறாரு, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எதுவோ அது இன்டென்சிஃபை ஆகி அது டிஎன்ஏவுக்குள்ள போய் பாதிச்சிருக்கு, எழுதிருக்கு அப்படின்றாரு. அப்ப நம்ம டிஎன்ஏல ஜீன்ல வந்துச்சு, அம்மா கிட்ட இருந்துச்சு, அப்பா கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அதையும் நம்ம அழிச்சு எழுதலாம் அப்படிங்கிறாரு. இப்ப அம்மாவுக்கு டயபெட்டிக் இருந்ததுன்னா பிள்ளைக்கு வரும், அப்பாவுக்கு இருந்ததுன்னா பிள்ளைக்கு வரும்னு கட்டாயம் கிடையாது, அதை அழிச்சு எழுதலாம். இதுதான் அவரோட ஆராய்ச்சி. அதுல இந்த பேஷண்ட் இதெல்லாம் ஆதாரம், நான் சொன்னது கதை இல்ல, இது எல்லாமே நிச்சயம். அது இருக்கிற சயின்டிஸ்ட் அவர் எழுதின புக்கு, பயாலஜி பிலீஃப் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்ப இதுல இருந்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவோம். அந்த பேஷண்ட்டுக்கும் டாக்டர் சொன்னாரு, ஆஸ் பர் இந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் சொன்னாரு. அதுக்கு அந்த பேஷண்ட் மனசுக்குள்ள அதை எடுத்துக்கல,
அவரு உயிரோட. இது தீபக் சோப்ராவோட ரிப்போர்ட். அதே மாதிரி இந்த சாம்லாண்டி வந்து நல்லா இருந்திருக்காரு. அவர் வேற ஏதோ சாதாரண செத்துட்டோம். ஆனா இவங்க ரிப்போர்ட் தப்பா காட்டியிருக்கு. இதோட விளைவு அவர் போய் சேர்ந்துட்டாரு 14 நாள். அப்போ ஒருத்தனுக்குள்ள ஒரு எண்ணத்தை, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன், ஒருத்தனுக்கு கையில இருந்து பிளட் போச்சு, ஒருத்தனுக்கு போகவே இல்லை, ஆனா அவனும் போயிட்டான். காரணம் அவனோட மைண்ட். இதெல்லாம் நான் சொல்லும்போது அப்ப உங்களுக்கு கதையா இருந்திருக்கலாம். இப்ப அதுக்கு எல்லாமே ஆதாரங்கள் கொடுக்கப்படும். புரிஞ்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டையும் நீங்க இங்க கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. புரிஞ்சுச்சா? அப்போ நம்ம மைண்டு எதை நினைக்குதோ, எதை நம்புதோ அதையே நிறைவேற்றுகிறது. அதுக்கு இது ரெண்டுமே எவிடன்ஸ் ஆஸ் பர் சயின்ஸ், ஆஸ் பர் நம்ம காலகட்டத்திலேயே வாழ்ந்தவங்களா கொடுத்த ஆதாரங்கள். 15 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிதான் ப்ரூஸ் லிப்டன் அதை கொடுத்திருக்காரு, சும்மா எல்லாம் கொடுக்கல. அப்போ நமக்குள்ள ஒரு தவறான எண்ணத்தை ஒரு பதிச்சிடுறாங்கன்னா அதோட விளைவுதான் இது அப்படின்னு. இப்ப இதுக்கு இதான் இன்னொன்னு, ஒரு மித்தான ஒரு கதை, இதுக்கு சம்பந்தம் இல்லை, அதை ஒண்ணு சொல்ல. ஆக்சுவலா ஒரு கிராமத்தோட இதுல ஒரு ஞானி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியா இந்த பிளேக் நோயை உருவாக்குற வைரஸ், நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி இதுக்கு முன்ன அதானே இருந்துச்சு. அந்த பிளேக் வந்து ஒரு ஊர்ல வந்துருச்சுன்னா அந்த ஊர் அப்படியே கொத்து கொத்தா போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் மருந்து அப்பெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை ஆரம்ப கட்டத்துல. அந்த பிளேக்னா ஒரு கொள்ளை நோய் போங்க. அந்த வைரஸ் எல்லாம் அப்படி வந்துட்டு இருக்குதான் டான்ஸ் ஆடிட்டு. இந்த ஞானி கண்ணுக்கு அது தெரியுது, இவர்தான் ஞானி ஆச்சுல்ல, ஏய் என்ன எங்க ஊருக்குள்ள வர ஓடி பேரு அப்படின்னா அந்த வைரஸ் ஆடிக்கிட்டே சொல்லுதான், ஏன் எதுக்கு நீ யார் அதை கேட்கறதுக்கு, இந்த ஊருக்கு நான் ஒரு குரு, என்னை மாரி இங்கெல்லாம் ஒண்ணு நீ பண்ண முடியாது. அதுக்கு அது சொல்லிச்சு, நீ வேணா இந்த ஊருக்கு குரு, எனக்கு மேல இருந்து உத்தரவு யமன் சொல்லி அனுப்பியிருக்காரு, இந்த ஊர்ல 500 பேரை டேட் முடிஞ்சு போச்சு, அவங்கள கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அது எங்க கடமை. நாங்க போறோம், அந்த 500 பேரை அட்டாக் பண்ணுவோம், மேல அனுப்பிடுவோம், இது எங்க வேலை அப்படின்னு சொல்லிச்சோம். அதுக்கு அவரு சொன்னார், அப்படியா 500 பேர் மட்டும்தான், அதுக்கு மேல ஒருத்தரை கூட நீ டச் பண்ணக்கூடாது. அதுக்கு அது சொல்லிச்சு, நாங்க எங்க கடமை செய்யறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும், ஓவர் டைம்லாம் நாங்க எதுக்குப்பா செய்யறோம், போதும் போதும் 500 எங்க வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. ஒரு மாசம் கழிச்சிட்டு மறுபடியும் எல்லாமே திரும்பி இப்படி ரிட்டர்ன் வருது. அப்ப மறுபடியும் அந்த ஞானி பிடிச்சி கேக்குறாரு, என்ன சொல்லிட்டு போனீங்க, 500 பேர் சொல்லு, ஆனா இந்த ஊர்ல 5000 பேர் இறந்திருக்கிறாங்க இந்த மாசத்துல, ஏன் நீ சொன்னது என்ன செஞ்சது என்ன அப்படின்றதுக்கு அந்த வைரஸ் சொன்ன பதில் தான், இங்க பாருங்க, நாங்க 500 பேரை அட்டாக் பண்ணணும், அவ்வளவுதான். 500 பேர் போயிட்டாங்க, மிச்சம் 4500 பேர் இருக்காங்கல்ல, அவங்க பயத்திலேயே போயிட்டாங்க, அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாதுப்பா, ஓகே டாடா பாய் அப்படின்ட்டு போயிடுச்சேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொரோனால இருந்தவங்க எத்தனை பேரு, கொரோனா பற்றிய பயத்துல இருந்தவங்க எத்தனை பேரு, இப்ப புரியுதா நடக்கிறது என்னன்ட்டு. அப்போ இன்னைக்கு இதை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு பயம், ஒரு சிவியரான ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அவங்க மருந்து வைக்கலாம், மாத்திரையை வைக்கலாம், தொழில் நடத்தலாம். அப்போ நமக்குள்ள அந்த ஆள் மனதில் அந்த பயம் அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம தப்பிச்சோம். சரி, இது ஒரு கதை. இதுக்கு அடுத்தது வருவோம். இப்போ ஒரு ஒரே வயசு 2 பேரும் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் போயிட்டு இருக்காங்க, 2 பேரும் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல தடுக்கி 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி அவங்களுடைய முழங்கால காயம். சேம் ஏ பி 2 பேர் கணக்கு வச்சுக்கோங்க. ஏக்கும் அந்த மாதிரி காயம்,
அதே அளவு, பிக்கும் அதே அளவு காயாச்சு. இந்த ஏ என்ன பண்ணாரு தெரியுமா? ரத்தம் வடிஞ்சுது. ஒரு காட்டன் எடுத்து அப்படி தொடச்சிட்டு அவனு சொல்றாரு, சண்டைன்னா சட்டை கிரியதானே செய்யும். சண்டையில கிரியாத சட்டை இருக்கா? காயம்னா ரத்தம் வரதானே செய்யும். அவ்வளவுதான், ரத்தம் வந்துச்சுப்பா அப்படின்னு தொடச்சிட்டு ஒரு ஆயின்மெண்ட் போட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. ஒரு 4-5 நாளையில அது நல்லா ஆயிடுச்சு. ஓகே, இதே அளவு காயம்தான் அந்த பர்சன் ஆச்சு. ஆனா 6 மாசம் போராடுறான். எத்தனை வைத்தியம் சாலை மாத்தியாச்சு. அலோபதியா, அக்குபஞ்சர், சித்தான், யுனானி, ஹோமியோபதி என்னென்னவோ பார்த்தாச்சு. 6 மாசம் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆறிச்சு. 2 பேரும் ஒரே வயசு, ஒரே காயம், ஒரே அளவு. ஆனா எனக்கு 4 நாள்ல நல்லாச்சு, அவனுக்கு 6 மாசம் ஆச்சு. ஏன்பா? சார் பிலீஃப் சார். பிலீஃப். அதேதான் சார். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆள் வந்து இதெல்லாம் நடக்கிறது இப்படிதான் இருக்கும் கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த ஆள் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. அதுதான் சீரியஸா எடுத்துக்கிட்டது மட்டும் இல்ல, அப்படி காயான உடனே அவன் கூகுள்ல சர்ச் பண்றான். கூகுள்ல சர்ச் பண்ணா என்ன காட்டு சொல்லுங்க? கூகுள் எல்லாருமே பண்ணுவீங்கல்ல. இல்லாத பயத்தெல்லாம், ஊர்ல இருக்க பயத்தெல்லாம் எடுத்து விட்டுரும். என்னங்க கூகுள் மக்கள் ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, பாப்பீங்களா? இப்போ காலில் ரத்தம் வடிகிறது, இது என்ன சிம்டம் அப்படின்னு உடனே அது முதல்ல வரிசையா அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் காட்டும். அதுல ஒண்ணு ஹீமோபிலியான்னு ஒரு வியாதியை பத்தி காட்டுது. ஃபர்ஸ்ட் ஹீமோபிலியான்னா என்ன தெரியுமா? என்ன பாத்திமா இல்லையா? பிளட்ட பொறுத்து ஏதோ ஒண்ணு, பிளட்டோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு. நவியா தெரியலையா? சார் தெரியல சார். ஹீமோபிலியான்னா இப்போ உனக்கு ஒரு காயம் ஆகுதுன்னு வச்சுக்கோ, ரத்தம் வடியுது இல்ல, கொஞ்ச நேரம் அந்த ரத்தம் என்ன ஆகும்? சார் சார் எனக்கு தெரியும் சார். அந்த ரத்தம் வந்து ஊத்திக்கிட்டே இருக்கும் சார். ரத்தம் உறையாமை, அதுதான் கே விட்டமின் கம்மியா இருந்தா இது விட்டமின் கே. புரிஞ்சிருச்சாப்ப? லண்டன் ராணிக்கோட குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு அது கண்டினியூவா தொடர்ந்துட்டே இருக்கு. ஒருத்தங்களுக்கு வந்து 1,00,000த்துல ஒரு ஆளுக்கு இந்த வியாதி இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன காயாச்சுன்னா பிளட் நிக்கவே நிக்காது, ரொம்ப போராட வேண்டியிருக்கும். அதுக்கு மருந்தே கிடையாதுன்னு வைத்தியம் இருக்கு. ஓகே, இப்ப புரிஞ்சுக்கோங்க. அத பார்த்த உடனே முதல் பயம் அது வந்துச்சு. ஐயோ ரத்தம் நிக்காதா, அவ்வளவுதானா? இது முதல். அடுத்தது எப்படியோ ஒரு வழியா அது நின்று போச்சு. அடுத்தது எவனோ ஒருத்தன், டேய் இப்படித்தான் போன வாரம் ஒருத்தனுக்கு லேசாதான் காயாச்சு, அவன் கண்டுக்கவே இல்லை, அப்புறம் செப்டிக் ஆகி காலை எடுத்தாச்சு, அதோட கட் பண்ணி. அடுத்த பயம் புரியுதா? ஏய் இப்படிதான் அந்த டாக்டர்கிட்டயா போன, அவங்கிட்ட போனா அது காலு காணாத போயிடும். அப்படியா? அப்புறம் மறுபடியும் வேற ஒரு டாக்டர். இது மாதிரி பயம் பயம் பயம். அதை சம்பந்தப்பட்டவங்க யாரு எது சொன்னாலும் கேட்டுக்கிறது. இந்த வைத்தியம் சரியா இருக்காது, நீ வேற அந்த வைத்தியம் போறப்போ, நாட்டு வைத்தியம் பண்ணு, இது கூட இதை பண்ணுன்னு மாத்தி மாத்தி பண்ணி போராடி 6 மாசம் கழிச்சு நல்லாச்சு. இப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கு உடனே நல்லானதுக்கு என்ன வித்தியாசம், இவனுக்கு லேட் ஆனதுக்கு என்ன வித்தியாசம்? மைண்டு மைண்டு மைண்டு. இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? புரிஞ்சுச்சு சார்.
புரிஞ்சது சார். ஆஹ் அப்ப நாம என்ன பண்றோம்னா ஒண்ணும் இல்லாதத ஊதி பெருசு பண்றோம், பயப்படுறோம். அந்த பயம்ன்ற ஒண்ணு நமக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன நடக்குதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம். சரி, இதுக்கு அடுத்தது ஒரு உண்மை கதை. இவரு வந்து எகைன் இதே இது மாதிரிதான். நான் 1981 தான் பாருங்களேன். அந்த வருஷம் எப்படின்னா அது அது அமெரிக்கா, இது ஒரு பிரிட்டன். இவரு வந்து டாக்டர் ஜோசப் மர்ஃபி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இவர் தெரியாதவங்க தெரிஞ்ச மாட்டாங்க. The power of the subconscious mind. அவரேதான் டாக்டர் ஜோசப் மர்ஃபி. இவர் வந்து ஒரு டாக்டரேட் சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். எவ்வளவோ பெரிய சாதனைகளை பண்ணவர். அவருக்கு ஸ்கின் கேன்சர். நான் முதல்ல சொன்ன மாதிரி இவருக்கும் இவர் டாக்டர்கிட்ட போய் காட்டினப்ப ஸ்டேஜ் 4, நோ மெடிஷன் சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அவருக்கு பயாப்சி பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்கின் ஸ்கிராப்பிங் அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இதை சரி பண்ண முடியாது, நீ ஆல்ரெடி நீ தான் டாக்டரு, உனக்கு தெரியும், நீ யூ ஆர் கோயிங் டு டை, we can't do anything அப்படின்னு சொல்லி எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டு கையை வச்சிருச்சு. ஹீமோதெரப்பி கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் என்னதான் டாக்டரா இருந்தாலும் செத்து போயிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் என்ன நடக்கும், அதுதான் நடந்துச்சு. அப்படியே நாளுக்கு நாள் சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, கை கால் எல்லாம் செயல் இருக்குன்னு அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து அவரு போக போறாரு. அந்த கண்டிஷன்ல இருக்கிறப்ப அவருக்கு ஒரு ஆசை, கடைசி காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. சர்ச்சில் போய் நம்ம பாதிரியாரை பார்த்து ஒரு பாவ மன்னிப்போ இல்ல வாழ்த்தோ ஏதோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு 2 பேரு இவரை தூக்க சொல்லி கொண்டுட்டு போய் அங்க சர்ச்சில் உட்கார வச்சார். அந்த பாதிரியார்கிட்ட போயிட்டு இவர் சொல்றாரு, ஃபாதர், நான் ஒரு டாக்டர் ஃபாதர், ஆனா என்னைய மற்ற டாக்டருங்கெல்லாம் கை வச்சுட்டாரு ஃபாதர், நான் சாகப்படுறேன் ஃபாதர், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு அவர் இதெல்லாம் சொல்றாரு. அதுக்கு அந்த ஃபாதரு, நானு ஒரு வாட்ச் வச்சிருந்தேன், அந்த வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு, மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன், இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது, தூக்கி போடுங்க அப்படின்ட்டாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத படம் தயாரிச்சவருக்கல்ல, அவனுக்கு தெரியும் எந்த பாட்டு எந்த பிரச்சனைன்ட்டு. அவங்ககிட்ட கொண்டு போனா சரியாட போகுது, அவ்வளவுதான். ஐ ஹோப், ஐ நோ, ஐ பிலீவ் அப்படின்ட்டாரு. இவரு மறுபடியும் சொல்றாரு, ஃபாதர், எனக்கு திடீர்னு தான் ஃபாதர் அப்படியாச்சு, இன்னும் ரொம்ப நாள்ல இல்ல, போன வாரத்துல டாக்டர்கிட்ட போயிட்டு இது என்னங்க தோல் அப்படி இருக்குன்னு கேக்குறேன், அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்பயே சொல்றாங்க ஃபாதர், எல்லாருமே ஃபாதர் அப்படின்ட்டு இந்த கதையவே இவர் சொல்றாரு. மறுபடியும் இவருக்கு நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற அந்த ஃபாதர். அந்த வச்சு நல்லாவே தான் ஓடிட்டு இருந்துச்சு, ஆல் ஆஃப் த சடன் அது பாட்டுக்கு நின்றுடுச்சு. நான் வாட்சி சும்மா இருக்கிறேன்ட்டு அவட்ட கொண்டு போறேன், முடியாதுங்கிறான். அதெல்லாம் நான் நம்பல, அதை நான் கொண்டு போவேன், சரியாயிடும் அப்படின்றாரு. இவர் ஃபாதர், வாட்ச் இருக்கட்டும் ஃபாதர், வாட்ச் இது உயிர் ஃபாதர், என் உடம்பு ஃபாதர் அப்படின்னு இவரு இதை சொல்ல, அவரு வாட்சையே சொல்ல. இவர் பார்த்துட்டு, சரி இன்னைக்கு இந்த ஃபாதரோட மூடு சரியில்லை, இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஃபாதர், நான் அடுத்த வாரம் வந்து உங்களை பாக்குறேன்
அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவங்க தூக்கி போக சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுல போயிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறப்ப இந்த எண்ண ஓட்டங்கள் அப்படியே மறுபடியும் ஓடுது. இந்த ஃபாதர் கிட்ட நானு உடம்பு பத்தி பேசுறேன். ஆனா இந்த ஃபாதர் வாட்ச பத்தியே பேசுறாரு. இவன் எதுக்காக அப்படி பேசியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி யோசிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவருடைய இன்ட்யூஷன் வருது. அப்ப இந்த உடம்பும் அந்த வாட்சும் ஒண்ணா? அவர் அதான் அசோசியேட் பண்ணியிருக்காரா? அப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், அவர் வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சுங்கிறார். இந்த உடம்ப டாக்டருங்க சரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்றேன், அவர் மெக்கானிக் சரி பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா அத படைச்சவன் சரி பண்ணுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு அது முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப முடியும்னா அப்ப நான் நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முடியுமா அப்படின்னு அவர் நினைச்ச உடனே அப்படியே அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு வினாடிதான் அந்த ஸ்பார்க். அப்ப நான் நல்லாயிடுவேன், ஆயிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுதான் நடந்துச்சு. எப்ப அவரு அந்த தாட் அவருக்குள்ள வந்துச்சோ, எப்ப அதை நம்ப ஆரம்பிச்சாரோ, அப்படியே அவருக்குள்ள 1000 வால்ட் பல்ப் எரியுது, ஒரு பிரகாசம். நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே கை கால அசைக்க முடியுது, பசி எடுக்குது, சாப்பிடுறாரு. டே பை டே டே பை டே கெட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகி கம்ப்ளீட் பழைய நிலைக்கு வந்துட்டார். யாருமே நம்ப முடியாது. அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க இது என்னடா அது மெடிக்கல் மிராக்கிள், இது எப்படி நல்லாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நல்லாச்சா? ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவரு 4 வருஷம் கழிச்சு 1986 எழுதின புக்கு தான் அது, பவர் ஆஃப் த சப்கான்சியஸ் மைண்ட், பியாண்ட் த பவர் ஆஃப் த சப்கான்சியஸ் மைண்ட். அதுக்கப்புறம் 2012 தான் அந்த புக்கு தமிழ்ல வந்துச்சு, ஆழ்மனதின் அற்புத சக்தி. இப்ப அதுதான் படிக்காதவங்க மேக்சிமம் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அவ்வளவு சக்க போட்டுச்சு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அது 86லயே அங்க வந்தது இங்க வர்றதுக்கு ஒரு 26 வருஷம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிறவங்களுக்கும் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு அதுக்கு பக்கம் நிறைய அதுக்கு இது பண்ண ஆரம்பிச்சு. இந்த சீக்ரெட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்துச்சு. ஓகே, அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் அதுக்கப்புறம் இது ஒரு புக்கு மட்டும் எழுதல, இது ஒரு மாதிரி 12 புக்கு எழுதிருக்கு. எல்லாமே நம்மளுடைய மைண்ட பத்தி, சப்கான்சியஸ் பத்தி. அப்போ அதுதான் சரி பண்ண வேண்டிய இடம். இத சரி பண்ணா எல்லாமே சரியாயிடும். சேஞ்ச் யுவர் மைண்ட், யூ கேன் சேஞ்ச் த மேன். ஒருத்தனை மாத்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா அவனோட மைண்ட்ல தான் போய் மாத்தணும். ஒருத்தன் நல்லாகணும் அப்படின்னு சொன்னா அந்த உடம்புக்கு வைத்தியம் கொடுக்கக்கூடாது, அந்த மைண்டுக்கு தான் வைத்தியம். இன்னைக்கு என்கிட்ட பேசல நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கூட நான் அதான் சொன்னேன், இந்த 3 நாள் கிளாஸ் பாருங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம்? எங்க போனாலும் அந்த உடம்புக்கு வைத்தியம் கொடுக்கணும். எனக்கு இங்க தலையை வலிக்குதுங்க அப்படின்ன உடனே ஒரு மெட்டாசின், அனாசின், சிவால்சின், ஏதோ ஒரு ஜின் எழுதி கொடு. சாப்பிட்ட உடனே நல்லாயிடுச்சு. அது தலைவலியை நல்லா டெம்பரவரியா அந்த பெயின் உள்ள போகாத உங்க பிரெயினுக்கு அது ஒரு அடைப்பை உண்டாகுது, ஒரு பிளாக். டெம்பரவரியா அந்த வலி தெரியாது இருக்கு. அந்த நேரத்துல அது ஏதாவது ஒரு கிளாண்டலான சின்ன பிரச்சனைகள் அது உடம்பு தானே தன்னை சரி பண்ணிக்குது. அதனால அது நல்லா இருக்கு. நாம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த மாத்திரை சாப்பிட்டதுனால அது நல்லா ஆச்சுன்னு நினைச்சு இல்லை. இதான் விஷயம். சோ நம்ம பாடி இஸ் எ சயின்டிஸ்ட், கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். அதை எதை வேணாலும் அதை சரி பண்ண முடியும். ஓகே, இப்ப இது முடிஞ்சுச்சா? இந்த கதை. அதுக்கப்புறம் யாருக்காவது இந்த மோரிஸ் குட்மேன் பத்தி தெரியுமா? மோரிஸ் குட்மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார்.
இல்ல சார். இல்லையா? எல்லாம் இவர் வந்து 1945 பிறந்தவர். இப்பயும் இருக்காரு, 80 வருஷம் அவரு. மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்காரு, மோரிஸ் குட்மேன். இவரு 1980 நடந்த ஒரு பிளைட் ஆக்சிடென்ட். இப்போ நம்ம அகமதாபாத்ல 241 பேர் இறந்தாங்க, ஆனா ஒருத்த மட்டும் பொழைச்சா பாத்தீங்களா? அது மாதிரி அந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல பிழைச்ச ஒருத்தர். பிழைச்சாருன்னா எப்படி இருந்தாரு? அவரோட எல்லாமே போயிடுச்சு, கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரு. அவரோட டயப்ராம் போயிடுச்சு, மூச்சு இல்ல, ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன், கண்ணு மட்டும்தான் பிளிங்க் ஆகுது. டாக்டர் சொல்றாங்க இன்னும் ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்கள் இவரோட உயிர் இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ண ஒருத்தர். அவரே அவரை பத்தி சொல்லியிருப்பாரு. அவரு பல இதுல, அதை நீங்க நான் பேரை மட்டும் சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்துக்கோங்க. இவரு தன்னைத்தானே நான் அவருக்குள்ளேயே, அவர் மைண்டுக்குள்ளேயே அவரே பிக்ஸ் பண்றாரு. மைண்ட் மட்டும் நல்லா இருக்குது, அந்த மைண்ட வச்சு சொல்றாரு. எது? வாயில இல்ல, வாய் பேச முடியல, மைண்ட்ல சொல்றாரு. என்னுடைய டயப்ராம் நல்லா இருக்கு, நான் நல்லா மூச்சு விடுறேன் அப்படின்னு அவரே இழுத்து அத தம் கட்டி அதை மூச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் வருதான். டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம், என்னது மூச்சு சுவாசம் இருக்கு, வருது, நார்மலாவே பிரீத்திங் வருது அப்படின்ட்டு அதை கழட்டி எடுத்துட்டாங்க. இது மாதிரி அவரு அந்த கிறிஸ்துமஸ்க்குள்ள, அதாவது அந்த டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ்ல நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நல்லாயி வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு டேட் பிக்ஸ் பண்றாரு, அவரே பிக்ஸ் பண்றாரு. அதே மாதிரி அதுக்குள்ளேயே இவரு வாக்கர் வச்சு நடந்து வீட்டுக்கு போற அளவுக்கு ஆயிடுச்சு, போயிட்டார். அவரு அத்தனை ட்ரீட்மெண்ட்டுமே டாக்டருங்க கொடுத்ததுனால அவரு சரியாகல. இவரோட இதுதான், அவரு இப்ப நீங்க பல இதுல பேசுவாரு, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, மோரிஸ் குட்மேன். இப்போ இதெல்லாம் அதிசயத்திலே அதிசயம் தான், சான்ஸே இல்லாத ஒண்ணு, முடியாத ஒண்ணு எப்படி நடந்துச்சு? பவர் ஆஃப் த மைண்ட், அதை புரிஞ்சுக்கணும். அப்ப சரி பண்ண வேண்டிய இடம் எது? நம்ம பயத்தை உள்ள வச்சுக்கிறோம். ஏன் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்ல ஏன் ஃபெயில் ஆகுறோம்? மைண்ட். காரணம் பயம். ஐயோ இந்த தடவை நான் சொதப்பிடுவேனா? அந்த பயத்தோட போனா கண்டிப்பா தான் நடக்கும். அப்ப நீங்க சரி பண்ண வேண்டியது அந்த மைண்ட் தான். நான் பாஸ் எழுதி வச்சுக்கோ, 100% நான் சாதிக்க போறேன், என்னால முடியும். எங்க வைக்கணும்? இங்க வைக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இவனுக்கு பரீட்சைனாவே பயமா இருக்குது, காய்ச்சல் வருது, நடுங்குது, எனக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. So whenever you have the fear of anything, you will manifest. அதான் நடக்கும். அப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, சரி. மோரிஸ் குட்மேனை பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது உங்கள ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை பத்தி யாருக்கு தெரியும்? சார் தெரியும் சார், பார்த்திபன் சார் தெரியும் சார், அவரை படிச்சிருக்கேன் சார். சார் இப்ப நீங்க சொன்னீங்களே அவர் சீக்ரெட்ல வருவாரு, அவர் தாங்களா சார்? மோரிஸ்னு ஒருத்தர் சொன்னீங்களே சீக்ரெட் மூவில. அவரேதான். ஓகேங்க சார், பாத்திருக்கேன் சார் அவரோட ஸ்டோரி, அந்த சீக்ரெட் மூவில காட்டுவாங்க அவரை பத்தி. அவரேதான், புரியுதா? சரி. அவர் குரலே ஒரு மாதிரி இருக்கும், நீங்க பாத்துக்க. ஏன்னா அவரு நார்மல் இதுல பேச முடியாது, அவர்தான் எல்லாமே போயிடுச்சு, டைப்ராமே போயிடுச்சு. அவரோட சுவாசம் அது அதிசயமா இருக்கும், ஆனா அது உண்மை. காரணம் மைண்ட். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பத்தி சொன்னா, அவருக்கு வந்து இந்த மஸ்குலர் டிராஃபி, அதாவது மசில்ஸ் செத்துக்கிட்டு ஒவ்வொரு அணுக்களும் செல்லும் செத்து போயிடும். 21 வயசுல அவருக்கு அந்த சிம்டம் டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. கீழே குனிஞ்சிட்டு நிமிர முடியல, எடுப்பிடிச்சிச்சு. கால ஒரு ஸ்டெப்ஸ்ல ஒரு அடி வச்சாரு, அப்படியே விழுந்துட்டாரு. அப்போ டாக்டர் அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இதுதான் உடனே இந்த வியாதி வந்த ஒருத்தங்க
2 வருஷம் தான் மேக்சிமம் உயிர் வாழ முடியும். ஆனா 1 மாசம் 2 மாசம் தான் டைம். அதிகபட்சம் போனா இது வரைக்கும் அந்த இதுல 2 இயர்ஸ், அதாவது கை கால் எல்லாமே சேர்ந்து போயிடும். வீல் சேர்ல இருப்பாங்க. அதிகபட்சமா 2 வருஷம். அதுக்கு மேல உயிர் வாழ வாய்ப்பே கிடையாது. இதுதான் எல்லாமே கிளியர் ஆச்சு. ஆனா இவர் அதுக்கப்புறம் 56 வருஷம் வாழ்ந்தார். இப்போ ரீசெண்டா தான் இறந்தார். புரியுதா? யோசிச்சு பாரு, 2018ல இருக்கிறார். ஆனா 1942 அவர் பிறந்தது. 76வது வயசுல இருக்கிறார். அவர் சும்மா சாதாரணமா வாழல, உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானியா வாழ்ந்தார். கை கால் செய்யறதில்ல, எதுவுமே கழுத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது. அவருக்கு ஒரு ஸ்பூன் தண்ணி கொடுக்கணும்னா கூட யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான் உண்டு. அவருக்கு யூரின் போகணும்னாலும் யாராவது கொண்டு உட்கார வச்சாதான் உண்டு. மோஷன் போனாலும் யாராவது யூஸ் பண்ணணும். இவரால எந்த செயலும் செய்ய முடியாது. கடைசி நேரத்துல த்ரோட் ஆப்ரேஷன் பண்ணி வார்த்தையும் போயிடுச்சு, பேசவும் முடியாது. ஆனா இந்த ஸ்பேஸ பத்தி அவரு கொடுத்திருக்கிற செய்திகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அவரை பத்தி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும். நம்ம இந்தியாவுல சயின்டிஸ்டுங்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அப்துல் கலாம் இவரை இன்வைட் பண்ணாரு, சீஃப் கெஸ்ட். வீல் சேர்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவரை ஒரு இதுல கொடுக்குறாங்க, ஒரு NDTVல ஒரு இதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அந்த அந்த இவரு வந்து கேட்கிறாரு, இவர்கிட்ட பார்த்து கேட்கிறாரு அந்த ஜேர்னலிஸ்ட், ஹலோ சார் ஹவ் ஆர் யூ அப்படின்னா. அதுக்கு இவர் சொன்னது, ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஹாப்பி அப்படின்னாரு. அது NDT ரிப்போர்ட்டர் சொன்னாரு, சார் ஹாப்பியா சார்? இது லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது சார், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வாட்சிங். உங்களுக்கு கை செய்யறதில்ல, காலு செய்யறதில்ல, வார்த்தை இல்ல. அதாவது அவரு கண்ண அசைவு வச்சுதான் அந்த வேர்ட்ஸ் ஸ்பீக்ல வரும். இப்படி இருக்கிற நீங்க நான் ஹாப்பின்னு சொன்னா நம்புவாங்களா சார் யாராவது? அதுக்கு அவர் சொன்ன விஷயம் தான் ரொம்ப முக்கியம். வாட் ஐ ஹாவ் லாஸ்ட் இட் டசன்ட் மேட்டர், வாட் ஐ டூ வித் வாட் ஐ ஹாவ் தட் இஸ் தி ரியலி மேட்டர் அப்படின்னா. தமிழ்ல சொன்னா, எதை இழந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எதை பெற்றிருக்கிறோம் என்பதே முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கங்க. என் உடம்புல இருக்கிற அவ்வளவும் போயிடுச்சு, அதெல்லாம் போறதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா என்கிட்ட என்ன இருக்கு? மூளை இருக்கு, அதுதான் முக்கியம். சோ அது நல்லா இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அதை வச்சு நான் சாதிக்கிறேன், சாதிச்சேன், சாதிச்சு காட்டின்னு தான் பேசுறேன். அப்போ எதை இழந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எதை பெற்றிருக்கிறோம் என்பதே முக்கியம். அடுத்தது, எதை பெற்றிருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, அதை வைத்து என்ன சாதித்தோம் என்பதே முக்கியம். அதுதான். சோ இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் கிட்ட இருந்து இங்க நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் சேம், ஸ்ட்ராங் மைண்ட். ஓகே, சரி. கடைசியா ஒரு டாக்டர், அமெரிக்காவில் இந்த டாக்டர், ஒரு லேடி டாக்டர், இவங்க பேரு லிசா ரேங்கின். லிசா ரேங்கின். இந்த டாக்டருக்கு 50 வயசு ஆயிட்டப்ப ஒரு ஐடியா வருது, ஒரு தாட் வருது. என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம், பாராசிட்டமால் கொடுக்குறோம், காய்ச்சல் நல்லா இருக்கு. வயிற்று வலின்னு வராங்க, அதுக்கு இந்த டேப்லெட் கொடுக்குறோம், நல்லா இருக்கு. ஆனா நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கே வரதில்லை, அவங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த AB, அதான் இங்க அந்த ஏக்கு காலை தொடச்சிட்டு போயிட்டாரு, நல்லா ஆயிடுச்சு. இந்த B டாக்டரோ டாக்டரோ டாக்டர் மாத்திட்டே இருந்தான். ஓகே, சரி, ஓகே, அது இருக்கட்டும். அப்ப நம்ம கிட்ட வந்தவங்களுக்கு நம்ம மருந்து கொடுத்தோம், நல்லா ஆயிடுச்சு. வராதவங்களுக்கு எப்படி நல்லாச்சு? இதை பத்தி நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணலாமே அப்படின்னு இவங்க இது பண்றப்ப, மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து அவங்களுக்கு 7 டோஸ் படிச்சியா, ஒரு கிளினிக் வச்சியா,
காசை பாத்தியா, அதை விட்டுட்டு இப்படி விதண்ட வேதெல்லாம் பண்ணாத, தேவையில்லாத வேலை விட்டுரு அப்படின்னு வார்னிங். ஆனா இவங்களால அப்படி இருக்க முடியல. தொடர்ந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. 1 இல்ல 2 இல்ல. ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கொடுக்கறது இல்ல. ஒரு 50 பேஷண்ட் காய்ச்சலோட வராங்கன்னா அதுல 25 பேருக்கு பாராசிட்டமால் கொடுத்துருக்கிறாங்க. அவங்க டாக்டரா என்ன பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்களோ அந்த மெடிசன்ஸை எழுதி கொடுக்குறாங்க. இன்னும் 25 பேருக்கும் அதே மாதிரி டேப்லெட் தான் கொடுக்குறாங்க. ஆனா அதுல பாராசிட்டமால் மெடிசன் தான் கிடையாது. வெறும் மாவு இல்ல சர்க்கரை இது மாதிரி இருக்கிற டேப்லெட். அதுல எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது, மெடிசனே கிடையாது. அதை கொடுக்குறாங்க. 2 பேத்துக்கும் ரிசல்ட் பாக்குறாங்க. இவங்களுக்கும் காய்ச்சல் நல்லா ஆகுது, இவங்களுக்கும் காய்ச்சல் நல்லா ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஓவர், ரிப்போர்ட் எழுதுறாங்க. என்னது, இந்த மைண்டுங்கிறது மெடிசினை விட பவர்ஃபுல்லானது. இந்த மைண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் மெடிசின். அதுதான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இவங்க ஒரு டாக்டர் தானே கொடுத்தாங்க, நாம கொடுத்தாதானே அவங்க கிட்ட வந்து ஒரு டாக்டர் கொடுக்குறாங்க, இது சூப்பர் மாத்திரன்றாங்க, நல்லா ஆயிடுச்சு. ஓகே, அப்ப அவங்க கொடுத்த ரிப்போர்ட், அது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் முடிஞ்சிச்சா. அதுக்கு அடுத்தது இந்த டயபெட்டிக் பேஷண்ட் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கிறவங்க ஒரு 10 பேத்துக்கு இன்சுலின் ஏத்துறாங்க, இன்னொரு 10 பேத்துக்கு வெறும் டிஸ்டில் வாட்டர் ஏத்துறாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரிதான் ரிசல்ட், அவங்களுக்கும் அதே மாதிரிதான் ரிசல்ட் ரிப்போர்ட் ஆஃப்டர் இன்சுலின். காரணம் அந்த பிலீஃப். ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னொரு வச்சுக்கோங்க. இதுக்கு அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, the mind is more powerful than hormone. ஏன்னா இன்சுலின் ஹார்மோன் தானே உள்ள எடுத்துறாங்க. இந்த ஹார்மோன்களை விட மைண்டுக்கு பவர் அதிகம், அதையும் அது உருவாக்க முடியும் அப்படின்னு அதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து கடைசியா சர்ஜரி, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ற ஒரு சிலர்ல பாதி பேத்துக்கு உண்மையிலேயே மூட்டை மாத்தி அறுவை சிகிச்சை பண்றாங்க, பாதி பேத்துக்கு சும்மா காலை கிழிச்சிட்டு தையல் போடுறாங்க. ஏன்னா அப்பதானே சர்ஜரி பண்ண மாதிரி தெரியும். 2 பேத்துக்குமே சேமான ரிசல்ட் பாருங்க. நான் சொல்றது இதெல்லாம் நான் எது இவர் விடுறாரு, ஓவரா பேசாத இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு கதை விடுறாருன்னு நினைச்சிடாதீங்க. இது எல்லா ரிப்போர்ட்டையும் சேர்த்து அவங்க கடைசியா ஒரு புக் எழுதியிருக்காங்க, மைண்ட் ஓவர் மெடிசன். 2012 இந்த புக் வெளியாச்சு. உலகம் ஃபுல்லா இருக்கிற டாக்டர்ஸ் இப்ப அதை ஃபாலோ பண்றாங்க. மைண்ட் ஓவர் மெடிசன் என்னது, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டரா இருக்கிறவங்க, நான் அதான் சொன்னதான், நம்ம டீச்சர் நம்மகிட்ட இருக்க ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ஒரு கம்ப்ளைண்ட்ல டாக்டர்கிட்ட போனாங்க, அவங்க கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணாங்கன்னு என்கிட்ட நீ சொன்னதுனால அதை அவங்கள நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு இது புரியும்னு சொல்லியிருக்கேன். என்ன இருக்கு பின்னாடி அதை அப்புறம் பேசுவோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேஷண்ட்டை ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணா அந்த மருந்து குணப்படுத்தாது, அந்த டாக்டர் கொடுக்குற நம்பிக்கை தான் குணப்படுத்துது. எந்த இடத்துல நாம போய் அவங்கள நம்மள சரியா ட்ரீட் பண்ணலையோ அங்க நல்லா வரும். எங்க நாம அதை நம்புறோமோ, அந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங் பண்றோமோ அது நமக்கு குணப்படுத்தும். இவ்வளவுதான் இந்த லிசா ரேங்கினோட ஆராய்ச்சி. புரியுதா? சோ இப்போ இதுதான் இன்னைக்கு கிளாஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நாளன்னைக்கு இதோட அடுத்த கட்டத்தை கொண்டு போவேன், அதை பார்ப்போம். அப்போ நம்ம மைண்ட பத்தி நாளைக்கு தான் படிக்கிறோம். இது வரைக்கும் நடந்த ஆதாரத்தை காட்டிருக்கேன். நாளைக்கும் நாளன்னைக்கும் நாளைக்கு வந்து உங்க மைண்டுனா என்ன, அதோட தன்மைகள் என்னன்றதை காட்டிட்டு அடுத்த கிளாஸ்ல அதை எப்படி நாம சரி பண்றது, எப்படி ரீப்ரோக்ராம் பண்றது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ரைட். இன்னைக்கு பார்த்ததுல ஆரம்பத்துல சொன்னதுல இருந்து இந்த பிளேக் நோயை உண்டாக்குற வைரஸ்ல இருந்து அந்த தீபக் சோப்ரா கிட்ட வந்த பேஷண்ட் யூரியா நைட்ரஜன் அதிகமாச்சுன்னா அவர்ல இருந்து இப்ப கடைசியா கொண்டுட்டு வந்து நிறுத்தின டாக்டர் லிசா ரேங்கின் வரைக்கும் எல்லா இதையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா
whatever the mind of the person can conceive and believe, it can achieve. Napoleon Hill Think and Grow Richல சொன்னதுதான். ஒரு மனிதனுடைய மனது எதை நினைக்கிறதோ, எதை நம்புகிறதோ, அதையே நிறைவேற்றுகிறது. அதான் விஷயம். இப்ப நீங்க உங்கள் மனசுல எதை நம்புறீங்களோ, என்னால முடியாது, முடியாது, என்னால முடியும், 1000 பேர் வந்து தடுத்தாலும் முடியும். அந்த பவர் உங்ககிட்ட யூ ஹாவ் தட் கான்ஃபிடென்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு அட்வான்ஸ் லெவல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் மெமரியை பத்தி பேசுனா இதை பத்தி எடுத்துருக்கீங்க, இதை சரி பண்ணாதானப்பா மெமரிக்கு போக முடியும். அதனால இதைத்தான் 3 நாள் தொடரும். மைண்ட சரி பண்ணுவோம். அந்த அட்வான்ஸ் லெவல்ல 20 கிளாஸ், அதுல 21 டேஸ் எடுத்தோம்னா இதுல 20 டேஸ் தான். 20 டேஸ் ஒன்லி நம்மளுடைய அட்வான்ஸ் லெவல் கிளாஸ். இனிமேல் வரதெல்லாம் 2020 தான் மாத்திருக்கேன். 2020. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, வாட் அபவுட் எனிபடி, எனி क्वेश्चन ஆர் எனி ஃபீட்பேக்? உதயகுமார், சிந்து, சார் சதீஷ், சார் ஸ்டார்டிங்ல வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சயின்டிஸ்ட் சொன்னீங்கல்ல சார், அவர் நேம் சார். எது சார் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சயின்டிஸ்ட் சொன்னீங்கல்ல சார் ஃபர்ஸ்ட். ப்ரூஸ் லிப்டன். ப்ரூஸ் லிப்டன். ஓ, தேங்க் யூ சார். புக் வந்து பயாலஜி ஆஃப் பிலீஃப். ஓகே சார், தேங்க் யூ சார். யாருக்கு எது கேள்வி இல்லையா? காவியா சார் உங்க அம்மாவை கூட வச்சுக்கோ. ஓகே சார். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டான டாபிக், இந்த 2-3 நாள் வருது. அது உங்க அம்மா கேளு, புரிய சொல்லித்தர சொல்றாரு, புரிய வைக்க சொல்ற. ஓகே ரைட் ரைட். வேற யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களா சார்? ஆ. ஒரு விஷயம், ஆ. இப்போ நீங்க பேசின சப்ஜெக்ட் தான் இப்ப புரியுது, இப்ப எல்லாருக்குமே புரியுது. இப்போ நம்ம மைண்ட் என்ன நினைக்குதோ அதுதான் நடத்தும் அப்படின்ற இந்த விஷயம் வந்து புரியுது எல்லாருக்குமே. பட் அந்த பிலீஃப வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பசங்களுக்கு கூட. அதுதான் நாளைக்கு நாளைக்கு. ஓகே ஃபைன். ஓகே, இப்ப இதுக்குள்ள புரிஞ்சிருச்சா? புரியுதுன்னா மேட்டர் ஓவர். புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஓகே. புரிஞ்சிருச்சு சார். புரியுது சார். ஓகே புரிஞ்சிருங்க சார். ரைட், புரிஞ்சிச்சு அவ்வளவுதான். சார். இதோட இன்னைக்கு முடிக்குவாங்க. இதோட கண்டினியூஷன் நாளைக்கு. ஓகே ஓகே சார். ரைட். ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். சார். We'll meet. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். Okay.